முன்னோர்கள் எல்லாம் நம்மளுடைய பூலோகத்தை நோக்கி பயணப்படக்கூடிய நாள் இந்த ஆடி அமாவாசை. இதில் தர்ப்பணம் செய்தால் என்னென்ன பலன்கள், தானம் செய்தால் என்னென்ன பலன்கள்னு பார்த்தா, நம்மளுடைய சந்ததி செழிக்கும், கடன் பிரச்சனை நோய் நொடிகள் இருந்து நம்ம விடுபடலாம். அதுவும் பித்ருக்களினுடைய ஆசிர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு குலதெய்வ வழிபாட்டிலையும் சிறக்கும். ஏன்னா பித்ருக்களையே நம்ம மதிக்கலாம், அம்மா அப்பாவையும் கவனிக்கிறது கிடையாது, தாத்தா பாட்டியும் கவனிக்க கிடையாது. அப்படின்னா எப்படி குலதெய்வம் கூட நிற்கும்? நம்ம அந்த நேரத்தில் சரியாக வழிபாடு செய்தால் மட்டுமே குலதெய்வ வழிபாட்டிற்குண்டான பயனும் நமக்கு சிறந்து கிடைக்கும், அதற்கான பலனும் கிடைக்கும்னு சொல்லப்படுறது. ஆக எனக்கு இதுக்கெல்லாம் டைமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறவா வீட்டில் சூரிய உதயத்திற்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி 7 மணிக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எள் இருக்கு இல்லையா, அதை நடு உள்ளங்கையில் வச்சுட்டு கட்டை விரலும் ஆள்காட்டி விரலையும் வலது பக்கமாக இப்படி திருப்பி பிடிச்சிட்டு தண்ணியை ஊற்றினா அது கீழே இருக்கக்கூடிய பாத்திரத்தில் விழும். அந்த டைமில் காசி 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 அப்படின்னு சொல்லணும். முக்கியமான நல்ல புனித ஸ்தலங்களையும் நம்மளுடைய முன்னோர்களையும், ஏன் இந்த அகால மரணம் அடைஞ்சிருக்காளே அவளையும் நினச்சிட்டு நம்ம பண்ணணும். இன்னொன்று சொல்லணும்னா, நம்மளுக்கு அவள் அனாதையாக இருக்கா, அவளுக்கும் சேர்த்து கொடுக்கறது மிக விசேஷம். அவளுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். ஆண் குழந்தைகள் இருந்தால் தர்ப்பணம் பண்ணலாம். நாங்கள் பெண் குழந்தைகள் தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு, வேறு யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டால் பெண்களும் தாராளமாக பண்ணலாம். ஆனால் எள்ளு மாத்திரம் கொடுக்கப்படாது. நீங்கள் சமைச்சிட்டு காக்காய்க்கு சாதம் வைக்கலாம். நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் சமைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் கல்யாணம் ஆனவாளாக இருந்தேன்னா சுமங்கலிகள் எல்லாம் வெறும் வயிற்றோட, அதாவது பட்னி போட்டுண்டு சமையல் பண்ணப்படாதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், முக்கியமான கண்டிஷன். வாயில் வச்சு டேஸ்ட் எல்லாம் பண்ணப்படாது. சுத்தபத்தமாக பண்ணி தாராளமாக கொடுக்கலாம். படையல் போட்டு அதுக்கப்புறமா மற்றவாளுக்கு சாப்பாடு விளம்புறது ரொம்ப நல்லது. இந்த அமாவாசை திதியில் நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகள், சாப்பிடக்கூடாத காய்கறிகள்னு இருக்குது. அப்படி இல்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது.